உலகப்போர் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது பீரங்கி, துப்பாக்கி, லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள். ஆனால் உலகப்போர் நடந்துட்டு இருந்தப்போ ஒரே ஒரு எலி சில நாட்களுக்கு அந்த போரையே நிறுத்தி வச்சிருச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அது மட்டும் கிடையாது, அந்த எலிக்கு பின்னாடி ஒரு இராணுவ வீரர் எடுத்த வித்தியாசமான முடிவு அந்த வரலாற்றில் மறைக்க முடியாத சில நாட்களாக அமையுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாம் உலகப்போர் சமயத்தில் பிரெஞ்சு இராணுவ வீரர்களும் ஜெர்மனி இராணுவ வீரர்களும் பதுங்கு குழியில் அமைச்சு பல மாதங்களாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பயங்கரமான உயிரிழப்புகள். அந்த பதுங்கு குழியில சாப்பாடு கிடையாது, எந்த நேரமும் மரண பயம், சகதி, அப்புறம் லட்சக்கணக்கான எலிகள். அந்த எலிகள் அங்கிருந்த வீரர்களோட சாப்பாட்டை திருடி சாப்பிட்ருது, தூங்கவும் விடாது. அதனாலேயே அந்த வீரர்களுக்கு எலினாலே ரொம்பவே கடுப்பு. இப்படி ஒரு நாள் பிரெஞ்சு பதுங்கு குழிக்குள்ள ஒரு எலி வருது. மற்ற எலிகள் மாதிரி இல்லாம அது ரொம்ப சாதுவா இருக்கு. அங்கிருந்த ஒரு பிரெஞ்சு வீரர் அந்த எலிக்கு தன்னோட சாப்பாட்டுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறாரு. ஆச்சரியமா அந்த எலி அதை சாப்பிட்டுட்டு டெய்லியும் அவரோட தோல் மேலே வந்து உட்கார ஆரம்பிக்குது. அந்த வீரர் அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு. போர்க்களத்தோட பயங்கரமான சூழல்ல அந்த ஒரு எலி தான் அந்த வீரருக்கு ஒரு ஆறுதலா அமையுது. இப்படி நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் இரவு ரெண்டு பக்கமும் சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த எலி பயந்து பதுங்குக்குழியை விட்டு வெளியே ஓடி 2 நாட்களுக்கு நடுவில் இருக்கிற நோ மேன் லேண்ட் அப்படிங்கிற யாரும் போகக்கூடாத ஆபத்தான பகுதி அப்படிங்கிற பகுதியை நோக்கி வேகமாக ஓடுது. தன்னுடைய செல்லப்பிராணி ஆபத்தான பகுதிக்கு ஓடுவதை பார்த்த அந்த பிரெஞ்சு வீரர் போரின் தீவிரத்தை மறந்து துப்பாக்கி சுட்டியும் பொருட்படுத்தாம அந்த எலியை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. ஜெர்மனி வீரர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதிரே இருக்கும் ஜெர்மனி வீரர் ஏதோ ஒரு பிரெஞ்சுக்காரன் நம்ம தாக்க ஓடி வரான் அப்படின்னு நினைச்சு துப்பாக்கியை நீட்டுறாங்க. ஆனா கூர்ந்து கவனிக்கும் போதுதான் தெரியுது அவன் ஆயுதம் இல்லாமல் ஒரு எலியை பிடிக்க ஓடி வருகிறான் அப்படின்னு. ஒரு எலிக்காக தன்னுடைய உயிரையே பணைய வைக்கும் அந்த வீரனின் பாசத்தை பார்த்து ஜெர்மனி கேப்டன் வியந்து போறாரு. உடனடியாக தன்னுடைய வீரர்களிடம் யாரும் சுடாதீங்க, துப்பாக்கியில கீழே போடுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. பிரெஞ்சு வீரர் அந்த எலியை பிடிக்கும் வரைக்கும் 2 பக்கமும் துப்பாக்கி சத்தம் அடங்குது, அமைதி நிலவுது. அந்த எலியை பிடிச்சதும் அவன் ஜெர்மனி வீரர்களை பார்த்து சல்யூட் அடிக்கிறான். ஜெர்மனி வீரர்களும் பதிலுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. ஹிட்லர், நெப்போலியன் அப்படின்னு எத்தனையோ பேர் போரை நடத்தியிருக்கலாம். ஆனால் போர்க்களத்தில் மனிதாபிமானம் இன்னும் சாகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எலியையும் அந்த வீரனும் நிரூபிச்சிட்டாங்க. மிருகங்கள் மேலே நாம் வைக்கிற அன்பு உலகப் போரையே நிறுத்தி வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி.